ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் டைம் யூடியூப் சேனல். அலை கடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் தான் நம்ம நிறைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவி அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், மொபைல் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம், என் ட்ரைபாட் கூட நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வரதுனால கிராக்கர்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஐயா ஐயா கும்முடு குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? மூடிட்டு போறிய மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நம்மளோட சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பெல் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளப்பலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன கிராக்கர்ஸ் இதுதான். ஸோ இது நம்ம எங்கேருந்து வாங்கிருக்கோம்னு சொல்லிட்டு என்ன சிவகாசி போய் நம்ம அங்கே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு 8K ஒர்த்து, அதாவது 8000 ரூபாய்க்கு தான் கிராக்கர்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சேஃபாக வந்து நம்ம டேப்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு ஒன் சைடு ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கு அனதர் சைடு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் நமக்கு ஃபுல்லாக கிராக்கர்ஸாலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிரம்பி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல் பாக்ஸும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திறந்தோடனே மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஷின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணி பாம்பு. இது அதாவது நமக்கு வந்து மணி பாம்பு கீழே வந்து வெடிச்சா நமக்கு வரும். பட் ஆனால் இதில் நம்ம கையில வந்து ஹோல்ட் பண்ணி வெடிக்கலாம். ஸோ நமக்கு ஃபுல் சேஃப்டி தான். ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து உள்ள நமக்கு 2 இருக்குது. ஸோ நம்ம வந்து கையிலே ஹோல்ட் பண்ணி நம்ம தான் வெடிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும் போது நமக்கு முன்னாடி டப்புன்னு வெடிச்சு ஸோ நமக்கு மணி, அதாவது ஃபேக் மணி வந்து நமக்கு பறக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 பிஜிலி பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிஜிலி. ஸோ பீகாக் பிஜிலி கிராக்கர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிஜிலி. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிஜிலி பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இது. ஸோ ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இல்லை 10 பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு பேக்கெட்ஸ் எடுத்துட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 5 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 50 லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவி இது. ஸோ குருவி எடுத்துக்கணும்னா ஒரு பேண்டில் பார்த்தீங்கன்னா 25 பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பேக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 125 குருவி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு கொரோனா வந்ததில் இப்போ லாஸ்ட்டாக லாக்டவுனில் போட்டாங்க. ஸோ அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபவுண்டைன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மேலே டப்பா இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது கிளிட்டரிங் பீகாக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபவுண்டைன் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 30 சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராக்லிங் ஸ்பார்க்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப்பா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு ஸ்பார்க்லிங் சொல்லிட்டு அதே 30 சென்டிமீட்டரில் வந்து இன்னொரு டப்பாவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ட்விங்க்லிங் ஸ்டார்னு சொல்லிட்டு நமக்கு டீலக்ஸ் வந்து அதாவது பெருசு நமக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ஸ்பார்க்கல், கோல்டு ஸ்பார்க்கல், லெமன் ட்ரீ ஸ்பார்க்கல் சொல்லிட்டு நமக்கு 3 டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரவே பார்த்தா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை கலர் ஸ்பார்க்கல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரவுண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் தான் இது. ஸோ 3 ஸ்டெப் ஃபவுண்டைன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது மாதிரி டேனிஷ் சொல்லிட்டு போட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஷாட் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பெரிய டப்பா இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மஷ்ரூம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்டரிங் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜிக்கல் மஷ்ரூம் சொல்லிட்டு போட்டு ஸோ பெரிய டப்பாலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை கலர் ஃபவுண்டைன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு ஸோ மொத்தமாக இதில் 5 ஃபவுண்டைன், அதாவது நமக்கு உஸ்வானான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா நமக்கு கோன் வந்து பார்த்தா நமக்கு 5 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தா நமக்கு வேறு ஒரு கலரில் பார்த்தா வர மாதிரி பார்த்தா ட்ரை கலர் ஃபவுண்டைன் இது.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டோபஸ் ஸ்கை ஷாட் சொல்லிட்டு பார்த்தா ஒன்று சைடில் இன்னொரு ஸ்கை ஷாட் பார்த்தா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புகை வரும். ஸோ ஆனால் கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது புகை வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுதான் இது. ஸோ ரெயின்போ ஃபாக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வெண்ணிலா அண்ட் சாக்லேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் தான். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பெருசாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 இருக்குது. ஸோ இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ மற்றபடி சைடில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஃபவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகா கிராக்லிங் ஷார்ட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நமக்கு ஆங்கிரி பேர்டில் வர அந்த ரெட் கலர் வந்து ஆங்கிரி பேர்ட் நமக்கு கொடுத்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஃபவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபவுண்டைன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோல்டன் விசில்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபவுண்டைன் தான். பட் ஆனால் நமக்கு விசில் சத்தத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அதாவது இப்போ ட்ரெயினில் வந்து அந்த செரன் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சவுண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வில். ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டைன் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஸ்வில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சவுண்டோட பார்த்தா நமக்கு பார்த்தீங்கன்னா இது சுத்தம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ அது இல்லாமல் இன்னும் 2 ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்லிங் ஸ்பார்க்கல் ஷாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ, இது வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இது. ஸோ மொத்தம் ஒன்லி பார்த்தீங்கன்னா 10 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே 10 பீஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ட் போர்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தா மொத்தமாக 5 இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபவுண்டைன் தான் இது. ஸோ மொத்தமாக 5 in 1 கலர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் பூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் தான். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 3 தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் இல்லை. ஸோ காலி பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட் பூம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கை ஷாட் தான் இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டையில் இருந்தோம்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பாக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து மேலே 2 பாக்ஸ் தான் வச்சிருந்தோம். ஸோ அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போகும். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் தான். அதாவது நமக்கு ஸ்கை ஷாட் தான். பட் நமக்கு 25 ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து போகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ராய் பேண்டு. ஸோ நம்ம வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கும். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வராது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஸோ மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ குட் குவாலிட்டியாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கும். ஸோ இதுக்கடுத்து இன்னொன்று வாங்கியிருப்போம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேண்டி கிரஷ்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 9 ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா கிராக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வச்சு ஸோ அடுக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றா பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லாக நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ ரொம்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின எல்லா பாட்டாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ எல்லா பாட்டாஸோட மொத்த லுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஓவரால் கிராக்கர்ஸ். ஸோ இந்த தீபாவளியை சூப்பரான பண்ண நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ இது கிராக்கர்ஸ் டெஸ்டிங் வீடியோ அதாவது நம்ம இப்போ பஸ் பண்ணுற தீபாவளி அன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம தான் எடுத்து வந்து தான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்தா உங்களுக்கு லைக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூஸ் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா பார்த்தா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அது பழைய பார்த்தா பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.